கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடிச் ஜெபிப்போம். கர்த்தாவே, கடந்த 6 மாதங்களை கடந்து வரும்படியாக செய்த தேவனுக்கு நன்றி ராஜா. கடந்த 6 மாதங்கள் ஆண்டவரே, நாங்கள் எல்லா விதத்திலும் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு ஆச்சரியமும் எங்களுக்கு எட்டாததுமாய் இருக்கிறதப்பா, எண்ணி முடியாததுமாய் இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா காலங்களிலும் எங்களை நீ நடத்தி வந்த தயவுகளுக்காய் நன்றி. இந்த 7ஆவது மாதத்தை நீர் எங்களை நடத்தி நாம் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிக்கிற இந்த 7ஆவது மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த 1ஆம் தேதி முதல் இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த யூடியூப்லையா செய்தி கேட்கிறபடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களோடும் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதியும் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் ஆசீர்வதியும் அப்பா. உடைய கரத்தில் இப்போ கொடுக்குறோம். இந்த மாதத்துக்கான எங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஆமென். தம் நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இது. நாகும் என்று சொன்னால் ஆறுதல் என்று பொருள். நினிவேயின் பாரத்தை குறித்து நாகும் தீர்க்கதரிசி எழுதுகிறார். அப்பொழுது ஒரு ஆறுதலை தேவன் கொடுக்கும்படியாக இவரை வைத்து தேவன் அங்கே சொல்லுகிற வார்த்தை. அதனால்தான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் நல்லவர். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு காத்திருக்கிறவர்களாக, தேவனுடைய தேடுகிறவர்களுக்கான அந்த ஆத்மாக்களுக்கு கர்த்தர் நல்லவர்களாக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மா கர்த்தரை தேடுகிறதாக இருக்கிறது. நமக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த ஜூலை மாதத்தை நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள். இந்த மாதத்தில் தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். தேவன் இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். தேவன் இந்த மாதத்தில் உங்களை அதிசயமாய் உங்களை நடத்தி கொண்டு போவார். தேவன் இந்த ஜூலை மாதத்தில் உங்களை சமாதானத்தின் பாதையிலே தேவன் செவ்வையாய் நடத்தி கொண்டு போவார். தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை மாத்திரம் தேடுங்கள். நிச்சயமாய் சொல்கிறேன்,
உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் மாற்றம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. 26ஆம் வசனம், புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் இன்றைய உலகத்தில், இன்றைய காலகட்டத்தில் தேவை. அதுதான் மனுஷர்களை நம்புவது விருதா. அது அன்னைக்கே எழுதி வைத்து விட்டு போயிட்டார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் தேவன் ஒருவருக்கு மாத்திரம் நாம் காத்திருக்கிறது நல்லது, மனிதர்களுக்கல்ல. சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 25:8. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். நல்லவர் மாத்திரமல்ல, உத்தமர். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறவர். அதிலிருந்து இங்கேயும் அங்கேயும் மாறுகிறவர் அல்ல. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே வார்த்தை பிசகாமல் மாற்றாமல் அப்படியே செய்கிறவராயிருக்கிறார். தேவன் தான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அதனால்தான் அவர் நல்லவர். ஆகையால் பாவிகளுக்கு தம்முடைய வழியை தெரிவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நல்லவராயிருக்கிறபடியினால் தான் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். தான் சங்கீதக்காரன் அவரிடத்தில் தன் தவறுகளிலே நடந்த பொழுது தேவ சமூகத்தில் ஒப்புரவானான். தேவனோடு ஒப்புரவானான், மனுஷனோடு அல்ல, மனிதனிடத்தில் அல்ல. 51ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பே பாவ மன்னிப்பின் சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரக்கம், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதலில் நீங்க என்னை சுத்திகரியும். தேவனிடத்தில் சொல்லுகிறான், நான் செஞ்சிட்டேன், என்னை சுத்திகரியும், எனக்கு இறங்கும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமர என்னை கழுவிய சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். நான் செஞ்சது என்னன்னு தெரிஞ்சுதான் செஞ்சேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் நான் அறிக்கையிடுகிறேன். உம்முடைய நீதி நியாயம் விளங்க வேண்டும் என்பதற்காக இவைகளையெல்லாம் நான் அறிக்கையிடுகிறேன். அவன் சொல்லுகிறான், நீ 7ஆம் வசனத்தில், 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், நீர் என்னை யூசப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அப்ப கர்த்தர் ஒருவர் யூசப்பினால் என்னை சுத்திகரித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நீர்தான் என்னை சுத்திகரிக்கணும், நீர்தான் என்னை கழுவியருள வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுது உறைந்த மலையிலும் நான் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். தேவனே, என் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். என் இருதயத்தை, சுத்த இருதயத்தை தான், நிலைபரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை
என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனிடத்தில் 3 விதமான ஆவிகளை கேட்கிறான். ஒன்று நிலைவரமான ஆவி, அது சுத்த இருதயத்துக்கு. அந்த இருதயத்தை இங்கிட்டு அங்கிட்டு மாற விடாதபடி தடுக்கிற அந்த ஆவி, அது நிலைவரமான ஆவி மாத்திரம்தான் அந்த இருதயத்தை அப்படி செய்ய முடியும். அடுத்து, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதபடிக்கு என்னை பரிசுத்தாவினை எடுத்துக்கொள்ளாதது. அப்ப சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு ஆவியானவர் சொல்றார், வேண்டாம், இந்த வழியில போகாத, இந்த வழியில போ, இதுதான் கர்த்தர் உனக்கு நடத்துறாரு, இதுல போகாத. ஆக பரிசுத்தாவியை விட்டு எடுத்துக்கொள்ளாத. மூன்றாவது, என் வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னா அது இரட்சணியத்தின் சந்தோஷம். நீர் எனக்கு கொடுக்கிற, நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், நான் எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதங்கள், நான் எதிர்பார்த்திருந்த கிருபைகள், நான் எதிர்பார்த்திருந்த சகல விதமான சுகம், சமாதானம் எல்லாவற்றையும் தருகிற இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்ப தார. உற்சாகமான ஆவி எப்போதும் என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தர் நல்லவர். அதனால சொல்லலாம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். சங்கீதம் 135 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 135:3. கர்த்தர் நல்லவர், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. சங்கீதம் 135:3. கர்த்தர் நல்லவர், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும், பாட வேண்டும். அவருடைய நாமத்தை நம்முடைய உள்ளுக்குள்ளே பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது இன்பமானது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 136 அதிகாரம் 1 வசனம் முதல் 4 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 136 1 முதல் 4. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை இந்த ஜூலை மாதத்தில் என் வாழ்க்கையில செய்ய போகிறவரை துதிப்பேன், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உங்களோடு என்றும் இருக்கிறதா இருக்கிறது. இந்த 6 மாதம் நிர்மூலமாகாமல் இருந்தது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை இந்த 7வது மாதத்திலும் உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு சமாதானத்தை தரும், உங்களுக்கு சந்தோஷத்தை தரும், உங்களுக்கு மன ஆறுதலை தரும், உங்களுக்கு உயர்வை தரும், உங்களுக்கு மேன்மையை தரும், உங்களுக்கு எல்லா விதத்திலுமான ஆசீர்வாதத்தையும் நிறைவேற்றும், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற செய்யும். இந்த 7வது மாதத்தில் சங்கீதம் 51 தாவீது சொன்னது போல அந்த 3 விதமான ஆவிகளையும் உடையவர்களாயிருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும். யார் யார் சத்தம்? களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவருடைய சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த சத்தங்கள் எல்லாம் கேட்கப்படும். தேவையில்லாத சத்தங்கள் நம்முடைய காதுகளில் விழாதபடி, தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய காதுகளிலே விழாதபடி, எந்த துர்ச்செய்தியும் காதுகளிலே விழாதபடிக்கு இந்த சத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுபோல திருப்புவேன். அந்த இடத்துல களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளன் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுடைய எல்லாருடைய சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு செல்வருடைய சத்தமும் கேட்கும் என்று தேவன் சொல்கிறார். உங்கள் காதுகள் கேட்கும். 7 மாதத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 86 அதிகாரம் 5 வசனம், சங்கீதம் 86:5, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆண்டவரே நீர் நல்லவர் மாத்திரமல்ல, நீர் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறேன். ஆக நம்முடைய தேவன் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார். நல்லவர் மாத்திரம் இல்லைங்க, அவர் கிருபை மிகுந்த தேவன். இம்மட்டும் காத்த அவருடைய கிருபை இந்த 7வது மாதத்திலும் நம்மை காத்து நடத்தும். நம்முடைய காதுகளிலே எரேமியா 33:11 குறித்து கொள்ளுங்க. அந்த சத்தம் நம் காதுகளிலே கேட்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 125 சங்கீதம் 68 வசனம், சங்கீதம் 125:68, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் ஆயிருக்கிறீர். கர்த்தர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் நன்மை செய்கிறவரும் ஆயிருக்கிறார். அவன் சொல்லலாம், நீ நல்லவர் மாத்திரம் இல்லப்பா, நீ நன்மை செய்கிறவர். அப்போ இந்த 7ஆம் மாதத்தில் கர்த்தர் நல்லவராய் இருப்பதோடு மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவராயும் இந்த 7ஆம் மாதத்தில் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். இந்த 7ஆம் மாதத்தில் நன்மை செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் நல்லவர். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3 அதிகாரம் 11 வசனம், எஸ்ரா 3:11, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மாறி மாறி பாடினார்களாம். கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க. மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்க பேரை சொல்லி மேல் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் கிருபை உங்கள் மேல் இருக்கும். அவர் நல்லவருங்க. அவருடைய கிருபை உங்களோடு கூட வைத்திருக்கிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 73 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம், சங்கீதம் 73:1-2, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஏன்? சுத்த இருதயம் உள்ளவராய் இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறபடியினால் அவர்கள் தள்ளாடுதலுக்கும் அவர்கள் சறுக்குதலுக்கும் தப்பினார்கள். இந்த 7ஆவது மாதத்தில் தள்ளாடுதல் இருக்காது. பணத்துக்கு தட்டுப்பாடு, தள்ளாடுதல் இருக்காது. சறுக்குதல் இருக்காது. இந்த மாதத்தில் சமாதானம், சந்தோஷம், மன அமைதி, மன நிம்மதி எல்லாவற்றுக்கும்
சறுக்குதல் இருக்காது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தள்ளாட மாட்டீங்க. தேவன் நிறைவுள்ளதை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் நல்லவருங்க. சொன்னால் சொன்னதை செய்வார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனமும் 35ஆம் வசனமும் 1 நாளாகமம் 16, 34, 35. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் உம்மை மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீக்கி அருளும் என்று சொல்லுங்கள். ஜனங்களுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் ஆண்டவரே. எங்கள் மேலே எரிச்சலாகிற ஜனங்க, எங்கள் மேலே பொறாமை கொள்கிற ஜனங்க, எங்கள் மேலே ஆண்டவரே விரோதமான ஜனங்க, இவங்களுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தர் நீங்களாக்குவார். இந்த 7ஆவது மாதத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அவர் நன்மையான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அதே நாகும் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 2வது, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. இந்த இக்கட்டு என்று சொல்லும் பொழுது அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லுவோம், நான் பெரிய இக்கட்டில் மாட்டிகிட்டு இருக்கேன், நான் பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம சொல்லும் போதே இக்கட்டு என்று சொல்லும் பொழுதே இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறோம், பிரச்சனை அல்லது துன்பம், வருத்தம். மனசே தெரியல, காலிலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மனசு ஒரு மாதிரி இருக்குது, திகிலட்சமாக இருக்குது. ஏன்னே தெரியல. இக்கட்டு. சங்கீதம் 25, 22. சங்கீதம் 25, 22. தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. தேவனே, இந்த இஸ்ரவேலை என்ற இடத்துல உங்கள் பேரை பெற்றுக் கொள்ளுங்க, சொல்லிக் கொள்ளுங்க. தேவனே, இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும் ஆண்டவரே. எல்லா இக்கட்டுகளுக்கும் இந்த 7வது மாதத்தில் எல்லா வருத்தம், துன்பம், துயரம், கஷ்டம், கவலை, வேதனை, இன்னும் என்னென்ன காரியங்களுக்கோ எல்லாவற்றையும் விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. நீங்களாக்கி நீ மீட்டு விடும், நீங்களாக்கி மீட்டு விடும். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 32, 7. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறார். இரட்சணிய பாடல்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படி இந்த 7வது மாதம் செய்கிறார். நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். இக்கட்டு நம்மளை நெருங்காதபடி இக்கட்டுக்கு ஒரு மறைவிடமாக தேவன் இருக்கிறார் என்று பார்ப்போம். அதை அனுபவிங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், மறைக்கப்படுவான். அவன் அந்த இடத்துல அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவான். தேவன் அங்கே அதை தான் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மறைவிடத்தில் வைத்து எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். யாரு? நீதிமான்
அந்த இக்கட்டு, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த வருத்தத்திலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். அதிலிருந்து அவன் விடுவிக்கப்படுவான். ஏசாயா 33:2 எடுத்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் எங்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும். காலையில் எங்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும். என்ன அருமையாக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வேண்டியிருக்கிறான். காலையில் உங்கள் புயமாயிரும். இக்கட்டு காலம், ஒருவேளை அந்த நாளில் ஏதாவது இக்கட்டு வருமா, வரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இரட்சிப்பாக இருந்தாங்க. அதிலிருந்து வெளியில் வரணும். அந்த மனுஷன் கையிலிருந்து, அந்த நபர்களுடைய கைகளிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த 7வது மாதத்தில் தேவன் உங்களை எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து, இக்கட்டுகளை கொடுக்கிற மனிதர்களிடத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதனால்தான் ஆபகு தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவன் பாடுகிறான். ஆபகு தீர்க்கதரிசி 3:15 திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் முது குதிரைகளோடே நடந்து போனீர். கர்த்தர் எதில் போனாரா? திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் முது குதிரைகளோடே நடந்து போனீர். அதை நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. வயிறு கலக்கிருச்சுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளிலே உக்கல் உண்டாயிற்று, நடுக்கம் உண்டாயிடுச்சு, என் நிலையிலே நான் நடுங்கினேன். ஆனாலும் இதெல்லாம் எனக்கு வந்துச்சு. ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். என்னோடு எதிர்க்கிற ஜனங்க வரும்போது நான் இளைப்பாறுதல் அடைவேன். இந்த 7வது மாதம் ஒரு சமாதானம், இளைப்பாறுதல், நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இந்த 7வது மாதத்தை தேவன் கொண்டு போவார். உங்களை விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும். உங்கள் விரோதமாக எழும்பும் எந்த நாவும் ஒன்றும் இல்லாத இல்பொருளாய் போகும். தேவன் எல்லாவற்றுக்கும் விலக்கி காக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது நான் அதிகமாக அடிக்கடி நான் பல வருடங்களாக இந்த வசனத்தை நான் நினைப்புகிறது உண்டு. எரேமியா 30:7. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோவுக்கு இக்கட்டு காலம், அது யாக்கோவுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அதற்கு அவன் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலங்க. இது கஷ்டத்தின் காலம், இது துன்பத்தின் காலம், இது வேதனையின் காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்குவான். அந்த துன்பத்திலிருந்து நீங்களாக்கப்படுவான், நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அந்த நாளிலே நான் அவன் நுகத்தை அவன் கழுத்தில் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உடைக்கிறார், கட்டுகளை அறுத்து விடுகிறார். கர்த்தர் அந்நியர் இனி நம்மை அடிமை கொள்வதில்லை. எந்த மனுஷனும் கர்த்தருடைய பிரசன்னத்தை தவிர, கர்த்தருடைய பிள்ளைகளை தவிர
வேற எந்த மனுஷனும் நம்மை அடிமை கொள்வதில்லை. ஆக அந்நியரினி நம்மை அடிமை கொள்வதில்லை. சந்தோஷமா இருங்க. இக்கட்டு காலத்தில் அவர் தாங்க அரணான போட்டார். யாருக்கு அடிமையாக வைக்க மாட்டார். 108ஆம் சங்கீதம் 12-13 வசனங்கள். சங்கீதம் 108, 12, 13. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. நான் சொன்னேன்ல, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஏன் தெரியுமா? தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அதனால தான் இக்கட்டில் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். மனுஷனுடைய உதவி விருதா. அவரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் எங்கள் சத்துருக்களை அவர் மிதித்து போடுவார். யோபுவில் ஒரு 6 காரியத்தை சொல்லுவார். யோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். முதலாவது காரியம், பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும். அந்த காலத்தில் பஞ்ச காலம்ன்றது சாப்பாடுகள்லாம் இல்லாத, அதே போல் இந்த நாளில் வருமானம் இல்லாத ஒரு சூழல். பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும். யுத்தம் அந்த காலத்தில் நடந்துச்சு. இந்த காலத்தில் மனுஷர்களோட பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரனோட சண்டை சச்சரவு. ஆக யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலைக்கு மீட்பெறும். 2வது காரியம், யுத்தத்தில் பட்டயத்தின் வெட்டுக்கு விலைக்கு மீட்பெறும். 3வது, நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். நாவினுடைய வார்த்தை, சாப வார்த்தை, திட்டுற வார்த்தை, நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். 4வது காரியம், பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். ஒருவேளை பாழாக்குதல் வருதுன்னு சொன்னா நீ பயப்பட மாட்டே. ஏன் தெரியுமா? கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஐயா, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அவர் உம்மை சுற்றி வேலி அடைத்து இருக்கிறார். ஆகவே பாழாக்குதல் வரும்போது நீ பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். ஆக எதுக்குமே நீ பயப்பட மாட்டவன் வாழ்க்கையில். 24ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது, உம்முடைய வீட்டில் விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். இது குறையுதுங்க, அது குறையுதுங்க, இது குறைவாக இருக்குது, இது வாங்கணும், இது பத்தலை, இது வாங்கணும், இது பத்தலை, அந்த குறைவை நீர் காண மாட்டேன். உம்முடைய கூடாரம், உம்முடைய வீடு சமாதானத்தோடு இருக்க நீர் காண்பீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக யோபுல சொல்வது போல நம்முடைய வீடு சமாதானத்தோடு இருக்கும்படி இந்த 7ஆம் மாதத்தில் தேவன் நம்மை காண செய்வார். நம்முடைய வாசஸ்தலத்தை நம்முடைய வீட்டிலே விசாரிக்கும் போது குறைவுகள் இல்லாமல் வீடு நிறைவுள்ளதாய் இருக்கும்படி தேவன் கிருபை செய்வார். சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை
நீ திரும்பவும் உயிர்ப்பித்து கடந்த 6 மாசமாக அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த நம்மை தேவன் இந்த 7ஆம் மாதம் இந்த 1ஆம் தேதி இப்ப இந்த செய்தி கேட்கிற இந்த நேரத்தில் மறுபடியும் உங்களை உயிர்ப்பித்து திரும்பவும் உங்களை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவார். சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஏற பண்ணுவார். உங்களுடைய மேன்மையை பெருக பண்ணுவார். கர்த்தராகிய நான் உன்னுடைய மேன்மைப்படுத்துவேன். இந்த வருஷ வாக்கு தத்துவம் இங்கே வேதம் சொல்லுகிறது. 7ஆவது மாசத்துல என் மேன்மையை பெருக பண்ண என்னை மறுபடியும் தேற்றுவேன். நாம் கர்த்தரோடு ஒப்புரவாகுவோங்க. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். தவறுகள், குற்றங்கள், குறைகள் எதுவானாலும் சரி, தேவனோடு ஒப்புரவாகும் போது, தேவனோடு நாம் ஐக்கியமாகிவிடும் பொழுது, தேவன் அதை எல்லாவற்றையும் கடந்து மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 37, 39, 40. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்கள். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். யார் நீதிமான்? எவன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ அவன் நீதிமான். அந்த நீதிமானுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஏன்னா அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான். அவனுக்கு இக்கட்டு காலம், வருத்தம், துன்பம், துயர், கஷ்டம் வரும் காலத்தில் அவரே அவனுக்கு அடைக்கலமாயிருப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைகளுக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் அவரை விசுவாசிக்கிற நீதிமான்களுக்கு உதவி செய்து அவங்களை விடுவிக்கிறார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஸோ தேவன் இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டையாக தேவன் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 3வது காரியம், கடைசி காரியம், தம்மை நம்புகிறவரை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். ரோமர் 8, 24 முதல் 26 வசனங்கள். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணானதை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். இந்த 6 மாதம் நீங்கள் பொறுமையோட காத்திருக்கீங்க. இந்த 7ஆவது மாதம் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் நம்பி இருக்கிற எந்தெந்த காரியங்கள் வந்து சேரும் என்று நம்பி இருக்கீங்களோ அது வந்து சேர தேவன் கிருபைச்சு. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால், எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தெரியாமல் இருக்கிறபடினால், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என் பிள்ளைக்கு சீக்கிரமாக, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைக்கு சீக்கிரமாக அந்த ஆசீர்வாதத்தை தாங்க, சீக்கிரமாக அந்த விடுதலையை தாங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 49:11. திக்கற்றவராய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடை காப்பாற்றுவேன். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடை காப்பேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. ஆக திக்கற்றவர்களாய் போகிற பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடை காப்புவேன். என்னை நம்புவார்களாக அவர்கள்
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரொம்ப அருமையான ஒரு கர்த்தருடைய வாக்கு தத்தம் அது. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன்தான் அவரை நம்ப முடியும். அப்போ முதல்ல இந்த 7ஆம் மாசத்துல நீங்கள் கர்த்தரை உறுதியாக பற்றி பிடிங்க. கர்த்தர் நீ நல்லவர், இக்கட்டு காலத்தில் நீர் அரணான கோட்டை. ஸோ உறுதியாக அவரை பிடிச்சிக்கங்க. அவரை உறுதியாக பிடிச்சிங்கன்னா அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புங்க. அவர் என்றென்றைக்கும் நமக்கு இருக்கிறார். நம்மளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வாருங்க. உறுதியாக அவரை பற்றி பிடிச்சோம்னா, அவரே நம்பி இருந்தோம்னா பூரண சமாதானம். சமாதானம் இல்லை, பூரண சமாதானம். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அந்த ஜூலை மாதம் முடிவு மட்டும் பூரண சமாதானத்துடன் தேவன் காத்துக்கொள்வார். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்க. இந்த ஜூலை மாத்திரம் அல்ல, வரப்புற எல்லா மாசமும் நம்புங்க. கர்த்தராகிய யெகோவா உங்களுக்கு நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னையிலிருந்து என்றென்றைக்கு இந்த வருடத்தின் முடிவு பரியந்தம் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பார்க்கிறோம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 13-14. நீ கூப்பிடும் போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போயும். ஆனால் என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து, அப்பனா நான் இந்தியாவை சுதந்தரித்துன்னா அப்படி அல்ல, இந்த தேசத்திலே இருக்கிற ஆசீர்வாதம், நாம் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் இந்த நாட்டில் நாம் தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுதுகள்ல எங்கெங்கே நமக்கு ஒரு சபையை கொடுத்துருக்கிறாரோ அந்த சபையில் தேவன் நம்ம என்ன செய்வாராம், பரிசுத்த பர்வதத்தில் காணியாட்சிக்காரனாக வைப்பார். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனங்கள் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எனப்படும். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி 7ஆவது மாதத்தில் உங்கள் வழியை உயர்த்துவதோடு மாத்திரமல்ல, உங்களை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 62:5-6. என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ஆத்மாவே நீ அவரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புவோம். அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். 139ஆம் சங்கீதம் 1 முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். 1 முதல் 4 வசனங்கள். கர்த்தாவே
நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவேன். நீர் பரத்திலிருந்து இந்த பூமியில் இருக்கிற என்னுடைய நினைவுகள் அறிவேன். நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகளிலெல்லாம் உமக்கெல்லாம் தெரியும். என் வழியெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். தேவன் அவருடைய கரத்தை நம்மேல் வைக்கிறார். கடைசியான வசனம் சங்கீதம் 17:7. சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்கப்படும். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களிலிருந்து உமது வலது கரத்தினால் என்னை ரட்சித்து உமது அதிசயமான கிருபை விளங்கப்படும். உம்முடைய கண்ணின் மணியைப் போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆறுதலான வாக்கு தத்தம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஸோ கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ருசித்து பாருங்க இல்லையா? ஆக இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக அவர் இருக்கிறார். அதனால் எந்த வருத்தமும், எந்த துன்பமும், எந்த கஷ்டமும், எந்த நெருக்கமும் உங்களுக்கு எந்த சேதத்தை கொடுக்காது. அவரை நம்புகிற உங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவரை நம்புகிற உங்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சுப்போம். இதாவே நல்ல வேலைக்காக நினைச்சிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட முடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்கிற முடிய பிள்ளைகள் யாவருக்கு கர்த்தர் நீர் நல்லவராய் எங்களுக்கு இருக்கிற காய் ஸ்தோத்திரம். இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டையாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் மாதத்தில் உம்மை நம்புகிறவர்களே நீர் அறிந்திருக்கிற காய் ஸ்தோத்திரம். நீர் அறிந்திருக்கிற காய் ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் மாதம் எல்லாவற்றையும் பார்த்து எங்களை காத்து நடத்தும், எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இந்த 7ஆவது மாதம் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. இந்த 7ஆவது மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாவதாக. அது சந்தோஷத்தின் மாற்றமாக, சமாதானத்தின் மாற்றமாக, இரட்சணியத்தின் மாற்றமாக தேவன் உண்டாக்குவீராக. கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், உண்டாக்கும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை இல்லாமல் எடுக்கிறோம். கர்த்தர் இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் தேர்த்தி ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஒரு விசேஷ ஜெபம். ஆண்டவர் இந்த 7ஆம் மாதத்தில் உடைய பிள்ளைகளுடைய பண தேவைகளை சந்தியும். உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடும். உடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கியருளும். நல்ல பலத்தை தாரும், நல்ல திடத்தை தாரும். அவருடைய உச்சந்தலை முதல் உள்ள கால் வரைக்கும் நீர் வேலியடைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும். எந்த வியாதியோ, எந்த பலவீனமோ, எந்த சுகவீனமோ உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி, அணுகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். வழி நடத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நீர் மேன்மைப்படுத்தும்.
எங்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை நீர் மேன்மைப்படுத்தும். கர்த்தர் நீர் தொடர்ந்து காத்துக்கொள்கிறார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய வழிநடத்தல் பக்கபலமும் பாதுகாப்பும் கர்த்தர் நல்லவராகவும் நமக்கு அரணான கோட்டையாகவும் நமக்கு அறிந்திருக்கிறவராகவும் இருக்கிறபடினால் நிச்சயமாக இந்த 7வது மாதத்தில் ஆசீர்வாதத்தோடு உங்களை வைத்திருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். 7வது மாதம் கர்த்தர் நல்லவராய் உங்களோடு இருப்பார். கர்த்தர் இக்கட்டினாலே அரணான கோட்டையாக இருப்பார். உங்களை இக்கட்டே வராதபடி கர்த்தர் காப்பார். அவரை நம்புங்க. உங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஸோ நீங்கள் அவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.